ஐயா பெரியார் அவர்கள் கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட படுத்து உறங்கினால் போதை தெளிந்து விடும், சாதி மத போதை ஏறினால் செத்தாலும் போகாது. சுடுகாட்டில் வரைக்கும் பொதகுழியில சமாதியில் எழுதி வைப்பான், ஆறுமுக நாடார் சுப்பிரமணிய கவுண்டர். செத்து நீ பொதகுழியில புதஞ்சாலும் சாதியோட தான் புதப்பான். எங்க அண்ணன் பயங்கரவாதி உனக்கு. அப்ப குஜராத் கலவரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேரு? உங்களுக்கு என்ன பேரு? ராஜீவ்காந்தி கொண்டாரு, சரி எங்க அண்ணன் டெரரிஸ்ட். ராஜீவ்காந்தி 20,000 பேரை கொண்டாரு, அவருக்கு என்ன பேரு? இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அப்படி ஒண்ணா வைக்கலாமா? அப்படி வைக்கலாமா? கஷ்டமா இருக்குல்ல, கேட்க சங்கடமா இருக்குல்ல. அப்படிதான் எங்க அண்ணனை நீங்க டெரரிஸ்ட் சொல்லும்போது எனக்கு வலிக்கும், என் பிள்ளைகளுக்கு வலிக்கும். எம்ஜிஆர்ட்ட கேட்காத சாதி, அம்மையார் ஜெயலலிதா கேட்காத குடிப்பெயர் சாதி, ஐயா எடப்பாடி கிட்ட கேட்கிறான்னா தமிழன் தலைமை ஏற்கிறதுல இவன் தாங்க மாட்டான். ஒரு அமைச்சர், நிதியமைச்சர் படிக்கிறாருங்க சட்டசபையில், 45,000 கோடிக்கு விற்கிற டாஸ்மார்க்கை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டியுள்ளோம் அப்படின்னு. எப்படி 45,000 பேரை தாலி எடுத்திருக்கோம், அதான் 50,000 பேரை ஆக்குறதுக்கே முயற்சிக்கிறோம். உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பெரும் பெரும் பேரறிஞர்கள், ஆகப்பெரும் தலைவர்கள், அவர்களால் சமூக மாறுதலுக்காக செய்யப்பட்டு வந்த இந்த அரசியல் இன்று அதே நோக்கத்திற்காக எளிய பிள்ளைகள் எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறையை விட்டுவிட்டு அவர்கள் முன்வைக்கிற எண்ணங்களை கணக்கில் எடுத்து அதற்கேற்ப வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கருத்தியல் சிந்தனை கொண்டவர்கள் நாங்கள். நாங்கள் சீர்திருத்தவாதிகள் அல்ல என் அன்பு மக்களே, நாங்கள் புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். ஏற்கனவே கட்டியிருந்த கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க செப்பனிட வந்தவர்கள் அல்ல. அந்த கட்டடத்தை தரைமட்டமாக இடித்து தகர்த்தெறிந்துவிட்டு புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள். அதனாலேயே நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இது சாத்தியமா என்றால் எது ஒன்றுமே சாத்தியத்தில் இருந்து பிறந்ததில்லை உலகத்திலே. என் அன்பான சொந்தங்களே, தேவையிலிருந்துதான் பிறந்திருக்கிறது. இந்த மாற்றம் தேவையா தேவையில்லையா, இதுதான் கருத்து. எது ஒன்றும் தேவையிலிருந்துதான் பிறந்திருக்குது, சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. பறவையை பார்த்தான், அதை போல நாமும் விண்ணிலே பறக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தான். அது சாத்தியமா என்று நினைத்திருந்தால் சாத்தியமில்லை. தேவையா தேவையில்லையா? தேவை, பறந்தான். புரட்சி என்பது இங்கே எப்படி வரையறுக்கப்படுகிறது? கட்டை வண்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தோம், இன்று கப்பலில் பயணம் செய்கிறோம். புரட்சி இவ்வளவுதான். தொலைதூரத்தில் இருக்கிறவனோட தொடர்பு கொள்வதற்கு அடுத்த நொடியில் அமெரிக்காவுக்கு பேச முடியுது என்றால் வளர்ச்சி, புரட்சி, மாறுதல். தேவை கண்டுபிடிக்கிறது. அப்ப தேவையை கண்டுபிடிப்பின் தாய், டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், இப்படிதான் கற்பிக்கிறார்கள். இதான் கோட்பாடு உலகெங்கும் இருக்கிறது. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் தேவையா தேவையில்லையா? சீமான் சாத்தியமில்லாத ஒன்றையே பேசிக் கொண்டிருக்கிறார். சாத்தியம் இல்லை என்று எல்லோரும் நினைப்பதை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அவன்தான் புரட்சி. மதத்தை சொல்லி அரசியல் செய்து விடுவது எளிது. ஏன்? சாதி மத உணர்ச்சி எளிதில் பற்றிவிடும். மதம் ஒரு அபின் என்கிறான் மார்க்ஸ், அது இதயமற்றவர்களின் இதயம்ங்கிறான். அபின் நாக்களை தொட்டு வச்சன போதை ஏறிடும். ஐயா பெரியார் அவர்கள் கள்ளு சாராயம் குடித்தவனுக்கு கூட படுத்து உறங்கினால் போதை தெளிந்து விடும், சாதி மத போதை ஏறினால் செத்தாலும் போகாது. சுடுகாட்டில் வரைக்கும் பொதகுழியில சமாதியில் எழுதி வைப்பான், ஆறுமுக நாடார் சுப்பிரமணிய கவுண்டர். செத்து நீ பொதகுழியில புதஞ்சாலும் சாதியோட தான் புதப்பான். அப்ப சாதி மத போதை ஏறினால் அது செத்தாலும் தெளியறதில்லடாங்கிறான்.
அந்த இறுக்கமான கட்டமைப்பை தகர்த்து, நீ நினைச்சு பாரு, படையாட்சியை நான் வேட்பாளராக போட்டால் ஆதி தமிழ் குடி பறையர் போட மாட்டான், பறையரை நிறுத்தினால் படையாட்சி போட மாட்டான். ஆனால் நான் நிறுத்தினால் 2 பேரும் போடுவான். காரணம், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வு. இதுதான் அரசியல் பெருமாறுதல். இங்கே ஒரு நோய் இருக்கிறது. தமிழர் யார் வந்தாலும் என்ன சாதி என்னாலுக, தமிழர் யார் வந்தாலும் நம்ம மதமா, இஸ்லாமா, கிறிஸ்தவரா, இந்துவா, இதை பார்க்கிற ஒரு போக்கு. இந்துவை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், கிறிஸ்தவரை நிறுத்தினார் இந்து தமிழர் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார், இஸ்லாமியரை நிறுத்தினால் இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார். பிறகு இதில் எந்த தமிழர் எழுவார், வாழ்வார், உயர்வார்? வாய்ப்பில்லை. இங்க என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய சாதியாக இருந்தாலும் சரி, அது சாதி சார்ந்த ஒரு தலைவன் நின்று இந்த நாட்டை ஆளுகிற உயரத்துக்கு வருவது என்பது சாத்தியம் இல்லை. தேவரை நிறுத்தி ஒரு தேவர் இந்த நாட்டை ஆள்வது இல்லை, படையாட்சியை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை, கவுண்டரை நிறுத்தி இந்த நாட்டை ஆள்வது சாத்தியப்படலை. அப்ப என்ன ஒரு சாத்தியம் இருக்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்கிறது? எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழனை நிறுத்தினால் அந்த தமிழன் இந்த நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கிறது. எம்ஜிஆர்ட்ட கேட்காத சாதி, அம்மையார் ஜெயலலிதா கேட்காத குடிப்பெயர் சாதி, ஐயா எடப்பாடி கிட்ட கேட்கிறான்னா தமிழன் தலைமை ஏற்கிறதுல இவன் தாங்க மாட்டான். அதான் பிரச்சனை. யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான், தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான். இதான் இவனுக்கு பிடித்திருக்கிற உளவியல் நோய். இந்த சிக்காம இந்த சகதிகளை தப்பி 13 ஆண்டுகளாக ஓடி வந்த ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை ஏற்று 20 இடம் கொடுத்திருக்க முதல் கட்சி நாம் தமிழர் கட்சி. யாரை பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். பிரபாகரன் பிள்ளைகள் தான் நடத்தி காட்டுவார்கள், நிகழ்த்தி காட்டுவார்கள், சாதிப்பார்கள். சரி 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 இது காமராஜர் சொன்னதுதான். ஐயா அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது மின்கம்பத்தில் ஒருத்தன் ஏறி நின்று காமராஜ வாழ்கன் இருக்கான். இவரு இறங்கி வான்னு, நான் வாழ்வேன், நீ போய் சந்திரா வந்து இறங்கு அப்படின்னா அவர் வாழ்கன்னு எங்க அண்ணன் மேல சொன்னாலும் உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு. அதான் அவங்க ஐயா ஒரு தடவை பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடையில பேசி இருந்துக்கிறாரு. ஒருத்தன் கூட பேசிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். அப்ப இங்க பக்கத்துல இப்படி இருப்பாங்களா பெரியவங்க, அப்படி அப்படி இல்லை, அவன் மப்பிள பேசிட்டு இருக்கிறான். கரண்ட்ல ஓடுது அவன் வண்டி. இவர் பெரியவர், ஐயா சும்மா இருந்தே, அவனா பேசுறான், பாவம் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு. அப்பதான் அவரு டாஸ்மார்க்கை திறந்து வச்ச காலம். இப்ப அவரா வாழ்த்திட்டு போறாரு, உள்ள இருக்கிற ஆஃப் கரண்ட் பேசிட்டு போகுது. வீடு அந்த வழியில எங்க அண்ணனையாவது வாழ சொல்றானே. ஏப்பா நான் ஒரு சோறு விளம்பரம் பார்த்தப்பா, வாழ்க்கையிலே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம்னு நினைச்சப்பா, உதயசூரியன் சின்னத்தை வரைஞ்சுப்பா 110 ரூபாய்க்கு குவார்டர் வித்த கட்சி உங்களுக்கு. ஏய் சிரிக்காத உண்மையிலே எழுதி வச்சிருக்கான் சோகத்துல. 110 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் கொடுத்த கட்சி, அதன் சின்னம் உதயசூரியன் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க சிரிக்கிற, கல்யாணத்துல நம்ம எல்லாம் தேங்காய் பழம் கொடுத்து விடுவோம்ல, சிரிக்காத. மண்டபத்து வாசல என்ன பண்ணுவ, ஒரு பையில தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை தானே கொடுத்து விடுவோம். நம்பி நீ நம்புறியோ இல்லையோ வளைவெளியில் இருக்கு பாரு, ஒரு குவார்டர் உள்ள தள்ளி விட்டு இருக்குல்ல. நாங்கள் தான் படிக்க வச்சோம், கொண்டே வருவேன். படிக்க வைத்தான் என் தாத்தன் காமராஜ். இந்த மண்ணின் பிள்ளைகளை குடிக்க வைத்தவர்கள் நீங்கள். தெருவுக்கு 2 படிப்பகம் திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக தமிழ் சமூகம் வந்திருக்கும். ஆனால் தெருவுக்கு 2 குடிப்பகத்தை திறந்து சிந்திக்கிற திறனற்ற, உடல் ஆற்றலற்ற குடி நோயாளிகளாக மாற்றி நிறுத்தியதால் திருப்பூர் முதலாளி சொல்றான், உங்கால வேலைக்கு சேர்த்தால் சிமான் 2 நாள் சம்பளம் நாங்க தினம் கூலி கொடுத்துருவோம். 500 வாங்கிட்டு போறான். 4 நாள் தொடர்ச்சியா வேலைக்கு வரான். அடுத்த 2-3 நாள் குடிச்சிட்டு படுத்துறான். நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிற. அப்படி இந்த கேள்வியில் இருக்கிற யதார்த்தத்தை, உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஆனால் வடநாட்டவன் என்ன பண்றான்? வட இந்தியன் என்ன பண்றான்? கடுமையா உழைக்கிறான். சனி ஞாயிறு வீட்டில் இருக்கிறான். அந்த நேரம் அவன் குடிக்கிறான், குடிக்கல, அது பிரச்சனை இல்லை. வேலையை அவன் இழக்க செய்யறது, இழப்பு ஏற்படுத்துறது இல்லை. அதனால முதலாளி என்ன பண்ணுவான்? வேலை பாதிக்க கூடாது அப்படின்னு. நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்டதுனால உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது, அவன் நிறைவு செஞ்சிடறான். இன்னைக்கு அவன் கூலி, 5 ஆண்டுகளில் அவன் முதலாளி, நீ கூலி. இது வரலாறு எங்கும் கற்பித்திருக்கிற படிப்பினை. இதை கத்துக்க. நான் இந்த ஒரு ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது என் அதிகாரத்தை கொடுத்துரு. சக்கர நாற்காலியில் வரும்போது எனக்கு தராத. அது ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு கச்சத்தீவை பத்தி பேசுறாங்கன்னா யாரு காரணம் சொல்லு. உன் மனசான்று சொல்லு, உன் மனச்சான்றை தொட்டு சொல்லு. அப்புறம் அப்ப இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தின்னு வச்சுக்க, எடுன்றுவேன். இப்படி போடணும், அப்படிலாம் போடாத, நான் போட்டுக்கிறேன். நான் கேட்டுக்கிறேன், எப்படி என் தேசிய மலரை ஒரு கட்சிக்கு சின்னமாக்குனேன், அது எடுத்துட்டு இல்லைன்னா அதை எடுக்க முடியாதுங்க, கஷ்டம்ங்க. அப்ப அவருக்கு அப்படியே வச்சுட்டு காலிஃபிளவரை தேசிய மலர் ஆக்கி விட்டுட்டு அப்படியே வச்சிரு. இப்போ பிஜேபி பார்ட்டிக்கு எப்படி நேஷனல் ஃபிளவரை நீ சிம்பிளா கொடுத்தியோ அப்படி நேஷனல் அனிமல் எது, அது எனக்கு கொடுத்து. இது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, ஈக்குவலைஸ் ஆயிருது. நீ என்ன பண்ணி, அவருக்கு தாமரை, எனக்கு புலி. அவர் சரஸ்வதியோட கனெக்ட் ஆயிருவாரு, நான் ஹார்ட் டு ஹார்ட் நேரடியா புலியோட கனெக்ட் ஆயிருவேன். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க சரஸ்வதி கிட்டே இருங்க, நான் என்னுடைய கோட்பாட்டோட நான் இணைஞ்சுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப வசமா சிக்கனே வரு, ஒண்ணு நீ அதை எடுக்கணும், இல்ல புலி எனக்கு கொடுக்கணும். எப்படி போடுவேன் சண்டை? இதுதான் இப்படி பிடிப்ப. எப்படி கச்சத்தீவை, எப்படி கச்சத்தீவை திருப்பி எடு. காரணம், என் பரம்பரை சொத்து, என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து. எங்க அண்ணன் பயங்கரவாதி உனக்கு. அப்ப குஜராத் கலவரத்தில் பல ஆயிரம் பேரை கொண்ட உங்களுக்கு என்ன பேரு? உங்களுக்கு என்ன பேரு? ராஜீவ் காந்தி கொண்டாரு, சரி எங்க அண்ணன் டெரரிஸ்ட். ராஜீவ் காந்தி 20,000 பேரை கொண்டாரு, அவருக்கு என்ன பேரு? இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட். அப்படி ஒண்ணா வைக்கலாமா? அப்படி வைக்கலாமா? கஷ்டமா இருக்குல்ல, கேட்க சங்கடமா இருக்குல்ல. அப்படிதான் எங்க அண்ணனை நீங்க டெரரிஸ்ட் சொல்லும்போது எனக்கு வலிக்கும், என் பிள்ளைகளுக்கு வலிக்கும். எப்படி இருக்கு? என் அன்பு தம்பிதங்களே, அருமை பெற்றோர்களே, சிங்கள ராணுவம் என் தங்கையில அக்காக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்ததை விட இந்திய ராணுவம் ஐபிகே பீஸ் கில்லிங் போர்ஸ், அது பீஸ் கீப்பிங் போர்ஸ் அல்ல, கொன்று குவித்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். தாயை தந்தையை கட்டி வைத்து விட்டு மரத்திலே தந்தை தாய்க்கு முன்னாடி மகளை வன்புணர்வு செய்து உயிர் உறுப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தவன் இந்த ராணுவம். இந்த ராணுவத்தின் அனுப்பிய பெருந்தகை யாருன்னு உனக்கு தெரியும். பேசக்கூடாது, எவனும் பேசக்கூடாது. கச்சத்தீவை நான் கேட்கிறேன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் எனக்கு பகைவன், என் இனத்தின் வரலாற்று பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இந்த நாடு, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இந்தியா இருந்ததில்லை, உருவாக்கப்பட்டது. பாரத நாடு பைந்தமிழர் நாடு. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாடு உருவாக்கப்பட்டது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நிலப்பரப்பின் விடுதலைக்கு தூக்கிலே தொங்கி செக்கிழுத்து வதைபட்டு மிதிபட்டு ரத்தம் சிந்தி போராடி செத்தவன் தமிழன். மறுக்கிறதுக்கு இருக்க? பகத்சிங் தூக்கில தொங்கியிருக்கான், என் பாட்டெல்லாம் தூக்கில தொங்கியிருக்கான். RSS பிஜேபி தலைவர்ல ஒருத்தன் தூக்கலங்க நான் காட்டுறான். சொல்லு, நீ எடுத்திருக்கல குறியீடா, அதுல ஒரு தலைவன் சிறையில் இருப்பதற்கே வருந்தி 2 முறை மன்னிப்பு கடிதம் வெள்ளக்காரன் பென்ஷன் வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் நீங்க வீரன் போட்டா, என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கும் மருதுபாண்டிக்கும் வேல்நாச்சியாருக்கும் புளித்தவனுக்கு அலமுத்துக்கோனுக்கும் சுந்தரலங்கனாக்கும் பெரும்பிடுகு முத்தரனுக்கு வன்னி காலடிக்கும் பண்டார வண்டியனுக்கும் பேர் என்ன ஈர போர் புரிந்த மறவர் கூட்டம். நாங்க ஏதோ உனக்கிட்ட போராடி பெற்ற சுதந்திரம் இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட சிக்கிக்கிருச்சு, ஒரு கெடு வாய்ப்பு. அங்க சிங்களன்ட்ட சிக்கிக்கிருச்சு. இப்ப என்ன கேள்வி? உனக்கு சிங்களன் நண்பன் என்றால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டசபையில் கேள்வி எழுப்புறேன். சட்டம், நான் யார்? பிளீஸ் டெல் மீ. நான் யார்? எவன் என்ன செஞ்சாலும் சைத்துக்கிட்டேன் சிரிச்சுட்டு போண்டி கேடு கட்ட பொழப்பு. என்ன பண்ண? ஏதாச்சு பில்டிங் இடிச்சா? சரி கவனமா, நான் கட்டித்தாரேன்.
சரி சரி கவனமா நான் வந்து கட்டி தாரேன். சரி கட்டி தாரேன். சரி சரி கவனமா நான் வந்து கட்டி தாரேன். சரி கட்டி தாரேன். கட்டி தாரேன். அடுத்த கரண்ட் தெரியுதா? தமிழர்கள் எப்படி இருக்காங்கன்னு, எப்படி வார்த்தை விட்டுருக்காங்க பாத்தியா? இந்த மயக்க நிலையிலேயே நம்மளை வைத்திருப்பதால் தான் இந்த மஞ்சள் குளிச்சுட்டு ஆண்டுகிட்டே திர்றான். வா, மேட்ரு சீரியஸா இருக்கு, நீ இதுக்கெல்லாம் போகாத. இப்ப என்ன கதைன்னா, நம்ம மீனவர்களை இந்த பாடுபடுத்துறப்ப கச்சத்தீவை பிடிக்கிற நான் என் மீனவனை காப்பாற்ற அழுது முடிஞ்சு போச்சு. வேற நான் 19 வயசுல என் தங்கச்சி ஒருத்தி தாலி எடுத்துட்டாங்க ராமேஸ்வரத்தில். அப்ப கட்சி ஆரம்பிச்ச புதுசு நான் ஜெயிலுக்கு இதுக்குமா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இறந்து போயிட்டாங்கன்னு இந்த மீனை வீட்டுக்கு போனேன். எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. அவ அங்க மூலையில் வந்து அழுதுகிட்டு இருந்தவ, அவ அத்தனை பேர் இருக்காங்களா ஆம்பளை, என்னை வந்து சட்டையை பிடிச்சிக்கிட்டுங்க இப்படி இழுத்துக்கிட்டுங்க பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சு என்ன எழுதுறா, உன் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறத பார்க்க வந்தியான்னு கேட்கிறான். நான் எத்தனை வருஷம் சின்ன மறக்காம இருக்கேன் பாருங்க. எப்படி மறப்பேன்? அப்ப எவ்வளவு வன்மை எனக்கு இருக்கேன். நான் முதலமைச்சர் ஆகிறது ஆத்தாக்கு பத்தா பெரியம்மா சின்னம்மா என் தங்கச்சி தாலி எடுத்துட்டு இருக்கிறதாடா, அதுக்காக வந்துருவேன் நினைக்கிறேன். இங்க வரு, தாலி அறுக்க வச்சவன் தலை இல்லாம சிறதுண்டா பிரபாகரம் மகன் இந்த நிலத்துக்கு வர்றேன். ஒன்னு உனக்கு பிரதமர் ஓட்டு கட்டு வருவாரு, ஹோம் மினிஸ்டர் வருவாரு, பினான்ஸ் மினிஸ்டர் வருவாரு, எனக்கு எல்லாமே நான் தான். அப்ப நான் தானடா கத்து. என்னது நீ சும்மா ஏதோ ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு அல்லாடிக்கிட்டு. சரி, ஆனால் இப்ப ஒரு நாடகம் நடக்குது இந்த நாட்டில். அறிவார்ந்த தமிழ்ச்சக தம்பி தங்கைகள் எந்திரிச்சுக்க. இந்த ஒரு நிலம்தான் உனக்கு இருக்கு, நல்லா கவனிச்சுக்க. உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். இந்த தத்துவத்தை நல்லா உள்வாங்கிக்க. இருக்க இடம் இல்லைன்னா நீ அனைத்துலகம் பேசி அரசியல் பேசுறது அருகதை இல்லை உனக்கு. இங்க நின்றுகிட்டு ரஷ்ய ஏகாதிபத்தியமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் உன்னை கேட்கிறேன் அப்படி எங்கிட்டு கேட்கிற? தள்ளிப்படா, இடமே ஓ இடம் இல்லை. நீ ஆக்கிரமிக்கப்பட்டு உன் அன்னை நிலம் அடித்து விரட்டப்பட போகிறாய். அங்கே ஆயுதத்தை வைத்து அடித்து விரட்டினான், இங்கே ஆக்கிரமித்து விரட்ட போகிறான். எழுதி வச்சுக்க. தாள் ஏறாது, சும்மா இல்லை பதிவு எழுதி வச்சுக்க. 5 வருஷம் கழிச்சு நடக்கல, அடி வாங்கும் போது என் ஞாபகம் வரும். அண்ணே ஓடியானு அண்ணே அப்படி வரும்ல. திருப்பூர்ல அடிச்சான் தெரியுமில்ல, அந்த அடி வாங்கி ஓடுறதுக்கு கீழே பதிவு என்ன தெரியுமில்ல, என் குரல் தான். எப்படி? நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, ஆனால் பாதிக்கும் போது புரியும் சொன்னேன். அதை போட்டிருக்கான். இப்ப பாதிக்குது புரியுதுன்னு. அதனாலதான் இத்தனை பேர் என்னை சுத்தி திரண்டு நிக்கிறான். ஏன்னா அண்ணன் முதுகுல, நம்ம முதுகுல அடி வாங்கும் போது அண்ணன் குளிஞ்சு தாங்கிருச்சு. இப்படி எத்தனை பேர் முதுகுல அண்ணன் அடி வாங்க தாங்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து தடுப்போம்னு இப்ப கிளம்பிட்டான். அதான் இந்த 32 லட்சம் பேர் மான தமிழ் மக்கள் எளிய பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய அரசியல் கட்சியான நம்பர் அவன் வந்தான். இந்த 32 62 ஆக்க முடியும், 62 1 கோடியை 22 ஆக்க முடியும். ஏன்னா நான் குட்டையில வள வீசல, குளத்துல வள வீசல, பெருங்கடல்ல வீசுறேன். தமிழ் பேரினம் என்கிற பெருங்கடலில் முடிஞ்ச வர வீசுறேன். தம்பி உதயநிதி வருவார். எப்படி முதலமைச்சரான பத்தியில மோடியை கண்டா படுத்துருவார், அமித்ஷா கண்டா படுத்துருவார், அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார். அவர் படுக்கிறதுலயே குறிய பாருங்க. ஒரு மனிதன், அவர் ஒரு பெரியவர், அப்பா வயதை ஒத்தவரை போயிட்டு படுத்துருவாரு. படுக்க உனக்கு ஆசையா இருந்தா எங்க போய் படுப்பா. பெரிய மனுஷங்க விளையாட்டு இதுல எது குறுக்க ஒரு கோடி வேற ஆகும்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு வர. செங்கலை வச்சதே இவங்க தான், நீ ஏமாந்துடாத. இந்த பாரு, முதல்ல அந்த செங்கலை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? எங்க ஐயா அன்புமணி மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கும்போது. அப்ப இந்தியாவை ஆண்டது யாரு? காங்கிரஸ். அப்ப அந்த ஆட்சியில் கூட இருந்தது யாரு? திமுக. எங்க ஐயா அன்புமணி வந்து செங்கலை வைக்கும் போது, அடிக்கல் நாட்டும் போது கூட திமுக போச்சா போலையா? போச்சு. வச்சது யாரு கல்ல? இவங்க தான். அந்த கல்லை திருப்பி ஒரு தடவை எடுத்து ஐயா மோடி ஆட்சிக்கு வந்தோன்னா வைக்கிறாரு. இங்க கோட்பாடு, கொள்கைகள், இவங்க நிர்வாக முறை. அந்த மாதிரி அந்த நட்ட கல்லு தான் அது. அதை தூக்கிட்டே திரா. இப்படி பாருங்க, முட்டி போட்டார் தவழ்ந்து வந்தார், இப்படி பதவியை வாங்கினார். முட்டி போட்டால் தவழ்ந்து வந்தார். உங்க தாத்தா மட்டும் என்ன போட்டார்? முட்டையா போட்டார். அவனுக்கு இதே மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.
ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரித வச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அக்கா, ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிக்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் இங்க ஒளி வாங்கி சின்னம். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்கள் உயிருக்கினிய உறவுகளே. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும்.